நீதிபதிகள் நியமனம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கர்ணனுக்கு பிறப்பித்த உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்துக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதுகுறித்து நமது டெல்லி செய்தியாளர் ஸ்டீபன் தரும் கூடுதல் தகவல்களை தற்பொழுது கேட்கலாம். வணக்கம் ஸ்டீபன். ஸ்டீபன், சொல்லுங்க, இந்த வழக்கு விசாரணையின் தகவல்கள் பற்றி உங்களுடைய விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ஷர்மிளா. தமிழகத்தில் சிவில் நீதிபதிகளை நியமிக்கக்கூடிய சிறப்பு குழுவில் ஒரே சமூகத்தைச் சேர்ந்த 2 உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இருப்பதாகவும், இந்த 2 உயர்நீதிமன்றங்கள் ஒருதலைபட்சமாக நடந்து கொள்வதாகவும், இது சமூகத்தில் நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்கும் வகையில் உள்ளதாகவும் கூறி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கர்ணன் அவர்கள் தானாகவே முன்வந்து இது தொடர்பான வழக்கினை விசாரித்து இந்த குழுவிற்கு தடை விதித்து உத்தரவிட்டிருந்தார். இதனையடுத்து தமிழ்நாடு அரசு தேர்வு பணியாளர் ஆணையம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கானது தொடரப்பட்டது. இந்த தமிழ்நாடு தேர்வாண பணியாளர் ஆணையம்தான் இந்த குழுவில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற நீதிபதிகளை கொண்டு இந்த சிவில் நீதிபதிகளை நியமிக்கக்கூடிய ஒரு அமைப்பை சார்ந்ததாகும். ஆகவே இவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தனர். இந்த வழக்கினை விசாரித்த 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வானது நீதிபதி கர்ணன் அளித்த தீர்ப்பிற்கு தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது. அதற்கு பிறகாக மீண்டும் நீதிபதி கர்ணன் அவர்கள் இது தொடர்பான வழக்கினை தானாக முன்வந்து விசாரித்து 2 நீதிபதிகள் அளித்த உத்தரவிற்கு ஏப்ரல் 30ஆம் தேதி தடை விதித்து உத்தரவிட்டிருந்தார். இதனையடுத்து சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனுவை தாக்கல் செய்திருந்தார். இது தொடர்பான வழக்கானது இன்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி HL தத்து, அதேபோன்று அருண் மிஸ்ரா, அமிதவராய் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கினை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இடைக்கால தடை விதித்தும் அதேபோன்று இனிவரும் காலங்களில் நீதிபதி கர்ணன் அவர்கள் இந்த வழக்கினை விசாரிக்க தேவையில்லை என்றும் உத்தரவிட்டிருக்கின்றனர். அதேபோன்று தமிழ்நாடு அரசு தேர்வாளர் பணியாளர் ஆணையத்திற்கும் அதேபோன்று நீதிபதி கர்ணன் அவர்களுக்கும் நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டிருக்கிறது. ஷர்மிளா. ஸ்டீபன், இந்த வழக்கின் பின்னணி குறித்து உங்களுடைய தகவல்களை சொல்லுங்க. நிச்சயமாக ஷர்மிளா, இந்த வழக்கானது குறிப்பாக இந்த தமிழ்நாடு அரசு தேர்வு பணியாளர் ஆணையமானது ஒரு குழு, இந்த சிறப்பு குழுவை அமைத்திருக்கிறது. இந்த குழுவில் அதாவது சென்னை மற்றும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றங்களின் நீதிபதிகளை கொண்ட இந்த சிறப்பு குழுவானது சிவில் நீதிபதிகளை நியமிக்கக்கூடிய ஒரு சிறப்பு அந்தஸ்தை பெற்றிருக்கிறது. இந்த சிறப்பு அந்தஸ்தை பெற்றிருக்கக்கூடிய இந்த குழுவில் 2 நீதிபதிகள் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அப்படி இந்த குழுவில் இருக்கக்கூடாது என்பதனை முன்னிறுத்தி தான் நீதிபதி கர்ணன் அவர்கள் தானாகவே முன்வந்து இந்த வழக்கினை விசாரித்தார். இந்த வழக்கில் தற்போது ஏப்ரல் 30ஆம் தேதி ஒரு உத்தரவினை அவர் பிறப்பித்திருக்கிறார். அந்த உத்தரவினை எதிர்த்து தான் தமிழ்நாடு அரசின் சார்பாகவும் அதேபோன்று சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய பதிவாளர் சார்பிலும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது. இன்று தமிழ்நாடு TNPSC என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு அரசினுடைய தேர்வாளர் பணியாளர் ஆணையம் சார்பில் உச்சநீதிமன்ற மூத்த நீதிபதி வேணுகோபால் அவர்கள் ஆஜராகி இந்த வழக்கில் வாதாடினார். அப்போது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கோடைகால விடுமுறை வருவதன் காரணமாக இந்த வழக்கினை ஜூன் அல்லது ஜூலை மாதத்திற்கு பிறகு நாங்கள் எடுத்து விசாரிக்கிறோம் என்ற தகவலையும் அதேபோன்று இடைக்கால தடை விதித்தும் உத்தரவிட்டிருக்கின்றனர். இனிவரும் காலங்களில் இந்த வழக்கினை நீதிபதி கர்ணன் விசாரிக்க தேவையில்லை என்ற கருத்தையும் உச்சநீதிமன்றமானது இன்று தெரிவித்திருக்கிறது. ஷர்மிளா. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ஸ்டீபன்.